அமலாக்கத்துறை வழக்கில் சாட்சி விசாரணைக்காக ஆஜரான அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றவாளி கூண்டில் 20 நிமிடம் நின்று கொண்டிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். அமலாக்கத்துறை வழக்கில் சாட்சிகள் விசாரணைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். குற்றவாளி கூண்டில் சுமார் 20 நிமிடங்களாக அவர் நின்று கொண்டே சாட்சிகள் விசாரணையை கவனித்து வந்தார். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி செந்தில் பாலாஜியை கைது செய்து பின்னர் ஜாமீனில் விடுதலையானார். இந்த வழக்கினுடைய சாட்சிகள் விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தடய அறிவியல் உதவி இயக்குனர் ஆஜராக வேண்டும் என சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இன்று ஆஜராக முடியவில்லை எனவும், எனவே அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் என் ரமேஷ் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஏற்கனவே நடத்தப்பட்ட சாட்சிகள் விசாரணையில் இருந்து பெறப்பட்ட அந்த வங்கி ஆவணங்கள் தொடர்பான விவரங்கள் தொடர்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. சுமார் 20 நிமிடங்கள் வரை இந்த வாதங்கள் நடைபெற்றது. அப்பொழுது செந்தில் பாலாஜி குற்றவாளிகளுக்கென வைக்கப்பட்டிருக்கிற அந்த கூண்டில் ஏறி அவர் நின்று கொண்டிருந்தார். மேலும் இந்த வழக்கினுடைய சாட்சி விசாரணைக்காக உதவி இயக்குனர் தடய அறிவியல் துறை அவர் ஆஜராகவில்லை என்பதால் அவருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்த நீதிபதி வழக்கினுடைய விசாரணை அக்டோபர் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.